ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால எங்களுடைய அநேகமானவர்களுடைய வீடுகள்ல 8, 10, 12, 14 பிள்ளைகள் கூட ஒவ்வொரு வீட்டிலேயும் வளர்ந்து வாழ்ந்து வந்தார்கள். வீட்டில் உள்ள ஒரே ஒரு வாப்பா மட்டும்தான் சம்பாதிப்பார். எக்ஸ்போர்ட்டும் இல்ல, இம்போர்ட்ஸும் இல்ல, பெரிய வெளிநாட்டு பயணங்களும் இல்ல, சாதாரணமான கூலி வேலை. நாட்டு சைடுகளுக்கு போய் எதையாவது கிடைக்கிறத எடுத்துக்கொண்டு வந்து பகலாகுவதற்கு முன்னால விட்டு முடித்துட்டு பகலக்கே வீட்டுக்கு சென்று விடுவார்கள். அந்த 10-12 பேர்களுடைய தேவைகளும் அழகான முறையில பூர்த்தியாகும். இப்பொழுது நாங்க பார்த்தோம்னா எல்லாரும் போறது, ஆம்பளையும் போற, பொம்பளையும் போற, பெரியவரும் போற, சிறியவரும் போற, படிக்கிறவரும் பார்ட் டைம் ஜாப் செய்யற. இவ்வாறு இந்த அளவுக்கு வருமானம் வந்தும் யார்கிட்ட கேட்டாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, நெருக்கடியா தான் இருக்குது, சிக்கலா தான் இருக்குது. ஏன்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய வருமானத்தில் எங்கேயோ ஒரு ஓட்டை, எங்களோட வருமானத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அவைகளை நாம் இனம் கண்டோம் என்றால் தான் எங்கட யங்ஸ்டர்ஸ், எங்கட வாலிப சில ஆண்களும் பெண்களும் வழிபடுகிறார்கள் இல்ல, கட்டுப்படுகிறார்கள் இல்ல, பேச்சுகளை கேட்கிறார்கள் இல்ல, நல்ல விடயங்களை செய்வதற்கு ஆசை ஆர்வம் இல்ல, மறுமுனையில் பாவமான காரியங்களுக்கு முண்டி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள் என்றால் முழுக்க முழுக்க தவறை அவர்களின் மேல் போட முடியாது. அதுல சில தவறுகளுக்கு நானும் கூட பொறுப்புதாரிகள். என்ன? ஏதோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் ஏதாவது ஒரு வகையில ஹராம் கலந்திருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் எந்த வகையிலேயும் ஹராமான உணவு வயிற்றுக்குள்ள சென்று விடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமாக இருந்தார்கள். இப்பொழுது நாம் நம்முடைய சம்பாத்தியத்தை பார்க்கலாம். ஒரு சிலர் நினைக்கலாம், பேங்கோட சம்பந்தப்பட்ட லோன் எடுக்கிறது, ஓடியில பணம் எடுக்கிறது, லீஸ்ல வாகனம் வாங்கிறது மட்டும்தான் ஹராம் இல்ல, அதுவும் ஹராம். அது போன்ற சில விடயங்களை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் ஹராம் என்று விளங்காமல். எங்களோட அநேகமான பெண்கள் ஏதாவது தேவை ஏற்பட்டா உடனடியா நகைகளை போய் அடகு வைக்கிறது, அதுவும் ஹராம் தானே. எங்க இலங்கையில் உள்ள ஒரு சிந்தனை என்னன்னா, பெண்கள்கிட்ட இந்த அவங்க தீக்கிற நகை என்னமோ மாதிரி, எது வந்தாலும் நகைகளை விற்கிறல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் வேணும்டா ஈடு வைங்க, அடகு வைங்க, அடகு வச்சு அந்த வட்டிக்கு பணம் எடுக்கிறதுனாலதான் பறக்கத்தே இல்ல. அந்த வட்டிக்கு எடுத்த அந்த பணத்தை கட்ட முடியாமல் அதன் மூலம் சிரமப்பட்டு அது இறுதியில அறுதியாகி கடைசியில தேவையும் முடியல, நகையும் அவங்களுக்கு பேங்குக்கு போய் சேர்ந்து விடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பெரியவர்கள் பெரிசா செய்யறாங்கண்டா சிறியவர்கள் செரிசாக செய்யறாங்க. நாங்க ஒவ்வொருவரும் பார்க்கணும், எங்களோட வருமானத்துல எங்க ஹராம் கலக்குது. நாங்க ஒவ்வொரு நாளும் இங்க பெற்றால நிறைய வியாபாரிகள் இருக்கின்றோம். நாங்க ஒவ்வொருவரும் எங்களோட வியாபாரத்தை ரீசெக் பண்ணணும். வருடம் நாங்க கணக்கு பார்க்கின்றோம் ஜகாத் கொடுப்பதற்கு. அது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய பிசினஸ்ல ஏதாவது ஹராம் கலந்திருச்சா அல்லது 100க்கு 100 நாங்க ஹலாலாக செய்கிறோமா என்று அடிக்கடி நாங்க செக் பண்ணணும். எங்களோட பல சகோதரர்கள் சைனாக்கு போறாங்க. இப்பொழுது அங்க போய் ஃபேக்டரியுடைய ஓனர்கிட்ட அவங்களுக்கு தேவையான பொருள்களை ஆர்டர் பண்றாங்க. அது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், டைல்ஸ் அல்லது பாத்ரூம் எக்ஸசரிஸ் அல்லது பிளாஸ்டிக் அல்லது ஹார்ட்வேர், எக்கச்சக்கமான பொருள்கள் வெளிநாட்டில இருந்து இப்பொழுது வந்து கொண்டு இருக்குது. இவங்க அங்க போய் அந்த ஓனர்கிட்ட, அந்த ஃபேக்டரியுடைய ஓனர்கிட்ட சொல்றது, நீங்க என்ன செய்யுங்க, இந்த பிராண்ட் இந்த பேரை போட்டு இதை அடிச்சுட்டாங்க. உண்மையிலேயே சில பொருட்கள் அது இங்கிலீஷ்ல அல்லது மேட் இன் ஜப்பான் என்று இருக்கும். ஆனா இவங்க சொல்ற பரவாயில்ல, நீங்க அடிங்க, நீங்க இதை அடிங்க. அவங்க சொல்றது என்ன, நாங்க கொண்டு வந்து விற்கிறோம், இது ஜப்பான் என்று அடிச்சாலும் இது ஜப்பான் இல்ல. நீங்க ஒரு ஆளுக்கு விற்பீங்க, ஆனா எல்லாத்துக்கும் உங்களால சொல்லுமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி 100% வெளிரங்கத்துல ஆனா மெட்டீரியல் மாற்றப்பட்டிருக்கும். அங்குள்ள மூலப்பொருள் வேலை, ஜப்பானில் உள்ள மூலப்பொருள் வேலை, இங்க சைனாவில் உள்ள மூலப்பொருள் வேற. ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க இது பிரச்சனை இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் அவர்கள் இவர்களுக்கு எதிராக வழக்கு போடலும். ஆனா இப்ப எத்தனை பேருக்கு தான் வழக்கு போட ஆரம்பிச்சு அவங்களோட தொழிலே வழக்காத்தான் பேசுறோம். உலகத்துல எத்தனை நாடுகள்ல, எத்தனை நகரங்கள்ல, எத்தனை மூல முடுக்குகள்ல யார் யாருக்கு எப்படி எப்படி விருப்பமோ அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கம்பெனியோட பேரை போட்டு வந்து அடிச்சு கொடுக்கறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் சிலர் மார்க்கெட்ல விலையை குறைச்சு கொடுக்கணும், அங்குள்ள குவாலிட்டியை குறைக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் குறைச்சு போடுங்க.
உதாரணமாக ஒரு மூலப்பொருள் 80-20 வரணும், அதுல 70 நீங்க போடுங்க, பொறுமதியானதை 70 ஆக்குங்க, பொறுமதி குறைந்ததை நீங்க கூட்டி போடுங்க. அப்படின்ற என்ன, எங்கட பசார்ல விற்கிறவனை விட நான் விலையை குறைத்து கொடுக்கலாம் என்பதற்காக வேண்டி சேர்க்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது உங்களுக்கு என்ன விட கூடுதலாக பசார்ல புலங்குறவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது ஸ்டீல் அல்லது அது இரும்பாக இருக்கலாம், அதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணப்படுது, அல்லது வேற நகைகளாக இருக்கலாம். சில வேளை 22 கேரட் என்று சொல்லி நகைகளுக்கு பில்ல போடுவாங்க. செய்து முடித்ததற்கு பின்னால வேறொரு கடையில் அந்த நகையை போய் செக் பண்ணி நான் சொல்லுவாங்க 22 இல்ல 21 கேரட் தான் இதுல இருக்குது. மீதான பெரியார்களே, சகோதரர்களே, அநேகமாக சில பெக் ஃபுட் ஐட்டங்கள் பெக் பண்ணி வருது. அதுல சொல்லுவாங்க 1 கிலோ நெட் வெயிட் 1 கிலோன்னு போட்டு இருப்பாங்க. நிறுத்து பார்த்தா 1 கிலோ இருக்காது. சிலவையில ஒரு 50 கிராம் 25 கிராம், ஒரு பெக்ல 50 கிராம் குறைச்சா 1000 பெக்ல எத்தனை கிராம், 10,000 பெக்ல எத்தனை கிராம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இப்படியே சாதாரணமான இந்த சின்ன செலோடேப் ரோல் எடுத்து பாருங்க, பார்க்கலாம். அதுல எத்தனை 1000 யார் அல்லது 100 யார் அளந்து பார்க்க போறா? யாராவது அளந்து பார்க்க மாட்டார்கள். ஆனா செய்யறவங்களுக்கு தெரியும். இவர் போய் சொல்லுவார், இதுல இத்தனை யாரை வச்சு நீங்க செலோடேப் அந்த ரோல நீங்க செய்யுங்க. அது மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி இன்றைக்கு மருந்து வகைகளை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். மருந்து வகைகள் சரியான விலை கூட. இங்கிலீஷ், யூரோப், அமெரிக்காவுடைய சில மாத்திரைகள் சரியான விலை, ஆனா அந்த மருந்து சரியான தட்டுப்பாடு. அதனால அதே பேரை போட்டு இங்க செய்வாங்க. செய்தவர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்கட சிலர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தான் டாக்டர்மாருக்கு போய் இந்த மருந்துகளை அறிமுகம் செய்யறவங்க. அந்த பெரிய பெரிய டாக்டர்மார்களுக்கு கொடுக்கிற லஞ்சம் பணம் அல்ல, அவங்களுக்கு ஏன் டிக்கெட் கொடுக்கிற, அவங்களுக்கு சிங்கப்பூர் பயணம், அவங்களுக்கு நீங்க யூரோப் போயிட்டு வரலாம், உங்களுக்கு ஃபுல் புக்கிங் ஃபுல் போர்ட் நாங்க ஏற்பாடு செஞ்சு தாரோம். எல்லோரும் அல்ல, இதுல சில நல்லவர்கள் இருக்கிறாங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனால் வார நோயாளிகளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, சிலர்கள் கூடுதலான பொறுமதியான இந்த மருந்த மார்க்கெட் பண்ணணும் என்பதற்காக அந்த வைத்தியர்களுக்காக பல விடயங்களை கொடுப்பாங்க. அவர்கள் அந்த மருந்துகளை தான் அவர்கள் எழுதுவார்கள். இப்படி நான் எதை சொல்ல வாரேன்டா, எங்கட பஜார்ல மார்க்கெட்ல எக்கச்சக்கமான ஏமாற்றுதல்கள், மோசடிகள், அநியாயங்கள் நடக்குகின்றன. ஏதாவது ஒரு வகையில நாங்க அதற்கு துணை போனா நாங்களும் பாவிகள், நாங்களும் குற்றவாளி. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல தக்வாவான விடயங்களுக்கு உதவி செய்யுங்க. ولا تعاونوا على الاثم والعدوان, பாவமான அல்லது விரோதமான காரியங்களுக்கு உதவி செய்யாதீங்க. எங்களுக்கு விளங்குற ஒரு உதாரணம் உண்டா, எங்கட பலர் ஊபர் அல்லது பிக்மி ஹயர் என்ன செய்யறாங்க, புக் பண்றாங்க. அவர் சேர்ந்துட்டாரு. இப்ப அவர் கேட்கிறாரு, எங்க போறீங்க, எவ்வளவு வந்தீங்க, ரைட், நீங்க இதை கேன்சல் பண்ணுங்க, வந்தாத்தான் எனக்கு தாங்கன்னு அவர் கேட்கிறாரு. நாங்க அவருக்கு கொடுக்க இயலாது, அது ஹராம். ஏன்? அவர் அந்த கம்பெனியோட ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாரு. அந்த கம்பெனி தான் இவருக்கு ஹயர் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல பரவாயில்ல கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் எதை சொல்ல பாருங்க, இப்படி ஒவ்வொரு நாளும் எங்களை அறியாமல் பல தவறுகள் குற்றங்கள் நடக்குது. எங்க வீட்டுக்கு கரண்ட் பில் கூட வருது, தண்ணி பில் கூட வருது என்று யாராவது ஒரு எலக்ட்ரீஷியனை பிடித்து அந்த மீட்டரை செய்யறது இருக்கிறது, அதுவும் ஹராம், ஏலாது. அரசாங்கத்துக்கும் நீதமான நேர்மையாத்தான் நடக்கணும். அரசாங்கத்துக்கும் தவறுதலாக ஹராமாக நடக்க முடியாது என்று எங்களை ஷரியா கூறிக்கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அது வியாபாரம் கொடுக்கல் வாங்கல். இப்ப பஜார்ல நடக்கிறது அநேகமாக ஒரு ஆண்ட கைதுக்கு அவசரமா பணம் தேவை, அவருடைய கையில செக் கொண்டிருக்குது. ஒரு மாதத்திற்கு பின்னால்தான் செக் பாஸ் ஆகும். உதாரணமா ஒரு செக் அவசரமா பணம் தேவை, ஒரு ஆள்கிட்ட போயிட்டு சொல்றாரு, ரைட், எனக்கு நீங்க 95,000 ரூபாய் தாங்க, இந்த செக்கை நீங்க வச்சுக்கோங்க. இதே ஏலாது, ஹராம்.